எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி குரு பூர்ணிமா அன்னைக்கு எடுத்த வீடியோ. நான் பார்த்தீங்கன்னா 3:30க்கெல்லாம் எந்திரிச்சாச்சு. 4 மணிக்கெல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு 4:15 அப்படிங்கிறப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் விளக்கேற்றுறதுக்கு. பிரம்ம முகூர்த்த விளக்கு 6 மணி வரைக்குமே ஏற்றலான்னு சொல்லியிருந்தாலுமே 4:30க்குள்ளே நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா அதுக்கு நிகரான பவர் வேறு எந்த நேரமுமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். அந்தளவு 4:30க்குள்ளே ஏற்றுற விளக்கு ஆகட்டும், இல்லை நம்மளோட ப்ரேயர்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு பலன் கிடைக்கும். ஏன் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு இவ்வளோ ஒரு பவர் அப்படின்னா, இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் அதீத சக்தி நிறைஞ்சு இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த நேரத்தில் வழிபடுறப்போ நமக்கும் அந்த சக்தி கட்டாயம் கிட்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி அந்த மாதிரி தான் வழிபட்டு பலனும் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்களும் பிரபஞ்ச விளக்கு அப்படிங்கிறத முதல்ல என்ன, எப்படி, எதுக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிரபஞ்சத்தில் காட்டக்கூடிய விளக்கு ஐமுக விளக்காக இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஐம்பூதங்களுக்கு நம்ம காட்டக்கூடிய மரியாதை, அதாவது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது இல்லைங்களா? அதுக்கு ஒரு மரியாதை காட்ட வேண்டாமா? எப்போ நம்ம மரியாதை கொடுப்போம்? வீடு கட்டுறப்போ பழக்கால் பூஜைன்னு ஒரு பூஜை போடுவோம் நிலத்துக்கு. அதுக்கப்புறம் போர் போடணுமா, அந்த டைமில் ஒரு பூஜை. அதுக்கப்புறம் மறந்தே போயிடுவோம். ஆனால் எப்பவும் அப்படி இருக்கக்கூடாது. தினமுமே காலையில் எந்திரிச்சதையுமே நமக்கு இந்த வாழ்க்கையை இன்றைக்கி சிறப்பாக கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு பிரபஞ்சத்தை பார்த்து ஐம்பூதங்களையும் நினச்சி நம்ம நன்றி செலுத்திட்டு அப்புறம் இந்த விளக்கை காட்டுறப்போ இந்த விளக்கு ஒளி முதல்ல கடவுள்னாலே நம்ம ஒளி ரூபத்தில் தான் பார்த்தோம். ஆனால் இப்போ தான் நிறைய உருவங்கள் கொடுத்து நிறைய விதமான வழிபாடுகள் முறையையும் மாற்றிட்டோம். அது அவங்கவுங்க விருப்பம், எப்படியோ வழிபட்டால் சரி. ஆனால் காலையில் எந்திரிச்சதையுமே நம்ம கண்டிப்பாக ஒரு நன்றியை சொல்லி பிரபஞ்சத்துக்கு ஒரு மரியாதையை கொடுத்து இந்த மாதிரி விளக்கேற்றி சாமி கும்பிட்றப்போ, அதுவும் ஐமுக விளக்கு ஏற்றலாம். அப்படி முடியாதவங்க நம்ம 2 விளக்காவது ஏற்றி நம்ம பிரபஞ்சத்துக்கு ஆகாயத்துக்கு காட்டி அதே மாதிரி தீப தூப ஆராதனை 2யுமே செய்யணும். இதே விளக்கு தான் ஏற்றணுமா அப்படின்னா இந்த மாதிரியே ஐமுக விளக்கு ஏற்றணுங்கிறது இல்லை. மண் விளக்கில் 5 விளக்கு வச்சு பூக்கள் வச்சு நம்ம இது பண்ணலாம். அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு வெற்றிலை, இது வெற்றிலை தீபம் கிடையாது. வெற்றிலை எதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னா, வெற்றிலைக்கு எப்பவுமே நேர்மறை சக்தியை இழுக்கிற பவர் அதிகம் உண்டு. அதனால தான் எல்லா இடங்கள்லையுமே நல்ல விஷயங்கள் ஆகட்டும், இல்லை சுவாமிக்குமே நம்ம நெய்வேத்தியம் படைக்கிறப்பவுமே வெற்றிலை இல்லாமல் செய்கிறது கிடையாது. ஏன்னா அந்தளவு பவர் வெற்றிலைக்கு உண்டு. ஸோ அதனால் 5 வெற்றிலை, அதில் சந்தனம் குங்குமம் வச்சு 5 பூக்கள் வச்சு இந்த மாதிரி 5 விளக்கேற்றி, நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணாலும் ஊற்றி நம்ம இந்த மாதிரி விளக்கேற்றி ஆகாயத்தை நோக்கி நம்ம பிரபஞ்சத்துக்கு காட்டி வணங்குறப்போ நீங்கள் என்ன கேட்டு வணங்குறீங்களோ கண்டிப்பாக அது நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிக்கிறப்போ நமக்கு நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் சரி வாழ்க்கையிலும் சரி ரொம்ப ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் கிடைக்கும். அதே மாதிரி பிரபஞ்ச விளக்கை காட்டுறதை சொல்லிட்டேன் இல்லையா, அதை முடிச்சுட்டு வந்துட்டு நிலைவாசல் விளக்கும் ஏற்றியாச்சு. நிலைவாசலில் 2 சைடும் அதே மாதிரி ஒரு வெற்றிலை வைக்கலாம், இல்லைன்னா செம்பருத்தி இலை வச்சு 2 பக்கம் பூ வச்சு விளக்கேற்றியாச்சு. முடிச்சுட்டு உள்ள பூஜா ரூமுக்கு அங்கேயும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. ஏதாவது ஒரு பாடல் நம்ம பாராயணம் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம வேலையை நாட்களை தொடங்கலாம். ரொம்ப பேசிட்டேனா அப்படின்னு தெரியல, போர் அடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு இதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. எத்தனையோ கோயிலுக்கு போகிறோம், எத்தனையோ பரிகாரம் செய்கிறோம், எத்தனையோ விஷயங்கள் நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்காக செய்கிறோம். ஆனால் இந்த பிரபஞ்ச விளக்கை ஏற்றி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் கிடைக்கும். ஓகே, இப்போது டைம் பார்த்தீங்க அப்படின்னா 5:05. நம்மளோட வழிபாடுகள் எல்லாத்தையுமே பிரபஞ்ச விளக்கு, நிலைவாசல் விளக்கு, அதே மாதிரி பூஜா ரூம்லையும் விளக்கேற்றி சூப்பராக சாமி கும்பிட்டு பாடலும் பாராயணம் பண்ணி எல்லாத்தையுமே சிறப்பாக முடிச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி பௌர்ணமிங்கிறனால ஹஸ்பண்டும் காலையிலேயே கோவிலுக்கு போயிட்டாரு. அதனால் இன்றைக்கி பையனை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுற வேண்டிய வேலை எனக்கு இருக்குது. இன்னும் நிறைய டைம் இருக்குது, அதனால் இன்னும் பொறுமையாகவே செய்யலாம். காலையில் எப்பவும் போல் வெது வெதுப்பான தண்ணியை போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து பொறுமையாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்புறம் இந்த காலையில் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறோம், அந்த டைமுக்கு எந்திரிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாம் ஒரு சிலர் என்ன நினச்சிட்ருக்காங்க, ரொம்ப சாமி பக்தி அதிகமாக இருக்கிறவங்க தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு ஒரு சாமியார் பட்டமே கட்டிடுறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க.
அதாவது சாமி கும்பிட்றதுக்காக மட்டும் ஆன்மீகத்துக்காக மட்டும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் கிடையாது. பிரம்ம முகூர்த்த நேரம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நேரம். நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்களா, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படின்னு நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த நேரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக துணை புரியும். ஏன் இவ்வளோ ஷியூராக சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து மனவளக்கலையில் யோகா படிக்கிறப்போ அங்கே வந்து வான்காந்தத்தை பற்றி செம்ம சூப்பராக சொல்லுவாங்க. அது ஃபுல்லாக நான் சொன்னேன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். இந்த நேரத்தில் அந்த வான்காந்தத்தில் அப்படி ஒரு அதீத சக்தி, நவகோள்களோட சக்தியும் வந்து கிடைச்சி சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான நேரம் அப்படிங்கிறதுனால நம்மளோட தாட்ஸை வந்து அதை அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே நமக்கு நிறைவேற்றி தரும். அதனால தான் நம்ம சாமி கும்பிட்றப்போ காலையில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பாசிட்டிவாக நினச்சி சாமி கும்பிடணும். நம்ம என்ன நினச்சி வேண்டுறோமோ அதை வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு 100% நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி கிடைக்கும். ஓகேங்க, இப்போ வந்து குக்கிங்க்கு வந்தாச்சு. இன்றைக்கி லெமன் ரைஸ் தான் செய்ய போகிறேன். இந்த லெமன் ரைஸ் நீங்கள் வந்து எப்படி செய்வீங்க அப்படின்னு தெரியல, பட் நான் சொல்கிற மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன். கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் வந்து கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக சீரகம், இது கூட பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதாவது கடலைப்பருப்பெல்லாம் விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ப்ளைனாக லெமன் ரைஸ் சாப்பிட்றது அப்படிங்கிறது போராக இருக்கும். அதனால் இந்த பாசி பருப்பை சேர்த்து அது கூடவே நிலக்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஃப்ளேமை கம்மியாக வச்சு வறுத்துக்கோங்க. அது கூட ஒரு 4 சின்ன வெங்காயம், பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, கறிவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ளேமை கம்மியாக வச்சு நல்லா வதக்கி கொஞ்சமாக தண்ணி, சும்மா ஒரு 4-5 ட்ராப்ஸ் மட்டும், அந்தளவு மட்டும் தண்ணி ஊற்றி அதெல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃப்ளேமை கம்மியாக வச்சு ஒரு வதக்கிட்டு அப்புறம் லெமனை சேர்த்து ஒரு கொதி கூட வேண்டாம், ஒரு லேசாக சூடானதையும் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையை தூவி சாப்பாட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிறதுனாலையோ என்னமோ அது நறுக்குன்னு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பாசிப்பருப்பு ஹெல்த்தியும் கூட தானே. அப்புறம் சுண்டல் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ அதில் தண்ணியை வடிச்சிட்டு வெறும் உப்பு மட்டும்தான் போட்டு வேக வச்சுருந்தேன். அதனால் நெய்வேத்தியத்துக்கு எடுத்து ஃபஸ்ட்டு சுவாமிக்கு கொண்டு போய் வச்சிடலாம். எப்போவும் ஏதாவது ஒரு சுண்டல் வெரைட்டி வேக வைப்போம் ப்ரோட்டீன் ஃபுட்டுக்காக. அதில் வந்து ஃபஸ்ட்டாக சுவாமிக்கும் எடுத்து நெய்வேத்தியத்துக்கு வச்சிடலாம். சுவாமிக்கு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற சுண்டலில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தாளிப்பு மட்டும் கொடுத்து சுண்டல் ரெடி பண்ணியாச்சுங்க. இதில் வந்து ஒரு சில டைம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிப்பேன், சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கடுகு மட்டும் போட்டுட்டு வரமிளகாத்தூளும் கறி மசால் பவுடரும் மட்டும் போட்டு லேசாக எண்ணெயில் சூடு பண்ணி அதை வந்து வேக வச்ச சுண்டலில் போட்டுருவேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம், தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு தாளிக்கிறத விடவுமே இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சுக்கு லெமன் ரைஸும் அவரைக்காய் பொரியல், இது கூடவே சுண்டல் வந்து 11 o'clock. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசியில் இட்லி தான் செய்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இட்லிக்கு ஊற்றி வச்சுட்டு சைட் பை சைட் சட்னிக்கும் ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த கருப்பு கவுனி அரிசி இட்லி வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கப் அளவு கருப்பு கவுனி அரிசி, 1 கப் அளவு இட்லி அரிசி எடுத்து நல்லா 3-4 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருங்க. அது கூடவே இப்போ 4 கப் அரிசி எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு 1 கப் அளவு உளுந்து, மொட்டுளுந்து, வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதையும் கழுவி அது தனியாக ஊற வச்சுருங்க. நான் மிக்சியில் போடுறதுக்கான அளவு தான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் சப்போஸ் கிரைண்டரில் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உளுந்து வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 கப் அளவு சேர்த்துனாலே போதும். நான் எப்போவுமே மிக்சியில் தான் போட்டு எடுப்பேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். இட்லி அப்படியே ரொம்ப மெதுன்னு சூப்பர் ஸ்பாஞ்சியாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வந்து உளுந்து ஊற வைக்கிறோம் இல்லையா, உளுந்தும் வெந்தயம் மட்டும், அதை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா சில்லுன்னு ஆகிடும். ஸோ மிக்சியில் போட்டு எடுக்கிறப்போ ரொம்ப ஹீட் ஆகாது. கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா பந்து மாதிரி உளுந்தை வந்து பொறுமையாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி ஊற வச்சுருக்கிறத அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். அதாவது அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால. ஸோ அவ்வளோதான், லெமன் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பாசிப்பருப்பு போட்டதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள், கருப்பு கவுனி அரிசி இட்லி, தேங்காய் சட்னி, அதே மாதிரி தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி அரைச்ச சட்னியும் ரெடி. இட்லி எவ்வளோ ஸ்பாஞ்சியாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணணும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப நல்லது கருப்பு கவுனி அரிசி.
அடுத்ததாக கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சுங்க. விட்டுட்டு வந்துட்டு தான் இந்த உருளியெல்லாம் ரெடி பண்ணேன். உருளியில் நம்ம வந்து கண்டிப்பாக பச்சை கற்பூரம் ஜவ்வாது சேர்த்தணும் அப்படின்னா ரொம்ப வாசனையாகவும் அதே மாதிரி நேர்மறை சக்தியை வீட்டுக்கு கொண்டு வர்றதாகவும் இருக்கும். அதே மாதிரி தீய சக்திகளை வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை பூ மாற்றினேன்னா சரியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஒரு மணி நேரம் இருக்கும். புக்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அப்படியே கம்முன்னு உட்காந்துட்டேன். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நாளாக சீட்ஸ் பவுடர் வந்து எப்படி அரைக்கிறது அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்து இப்போ அவங்களே விட்டுட்டாங்க. ஸோ எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. சாரி சிஸ்டர். இப்போ அது எப்படி அரைக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கான திங்ஸ் எல்லாம் தான் நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா முதல்ல ஹெல்த் மிக்ஸு ராகி மால்ட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னா ஸோ அதையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு இதுக்கு வந்துக்கலாம் அப்படின்ட்டு தான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்போ அது என்னென்ன அப்படிங்கிறத அளவுகளோடு நான் சொல்கிறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. வந்து அளவு முக்கியங்கிறத விடவே அளவு கொஞ்சம் முன்ன பின்ன போனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அரைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப பக்குவமாக அரைச்செடுக்கணும். அது எப்படி பக்குவமாக அரைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 250 ml கப்பு. அந்த கப்பில் 1 கப் அளவு பாதாம் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 கப் அளவு முந்திரி, 1 கப் அளவு வால்நட்டு. இதில் வந்து சில பொருட்கள் உங்ககிட்ட இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வால்நட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா வால்நட் சேர்த்துற அளவுக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகட்டும், க்ரோத் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து, அதாவது இப்போ பாதாமும் முந்திரியும் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன். முடிஞ்சளவு ஃப்ளேமை வந்து லோ மீடியம் அண்டு ஃபுல்லாக லோலையும் வச்சுவே நம்ம வந்து வறுத்தெடுக்கணும். வறுத்தெடுக்கிறது அப்படிங்கிறது ஹையில் வச்சு ஃபுல்லாக இது பண்ணிடக்கூடாது. அப்போது நம்ம அதிலேருந்து சீட்ஸ்லேருந்து நிறைய ஆயில் வரும் இல்லையா, அப்போது அது வந்து பவுடராக வராமல் நமக்கு வந்து கடைசியில் புண்ணாக்கு மாதிரி கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் பக்குவமாக பார்த்து வறுத்தெடுங்க. ஏன்னா இது எல்லாமே ஆயில் ஐட்டம்ஸ். இப்போது பாதாமும் வந்து முந்திரியும் நான் நல்லா வறுத்தெடுத்துட்டேன். நான் வந்து இப்படின்னு வறுத்து இப்படியே போடுறேன்னு நினச்சிட வேண்டாம். ரொம்ப நேரம் ஆச்சு. நான் வறுத்தெடுத்த ஃபுல் டைமையும் போட்டேன் அப்படின்னா ரொம்ப நேரம் போகும். அதனால தான் ஷார்ட்டாக போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் 6 வகையான சீட்ஸ் எடுத்திருக்கேன். அது என்னென்ன அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இப்போது பாதாம், முந்திரி, வால்நட் ஒரு கப் எடுத்து 3 நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு ஒரு பிளேட்டில். அடுத்ததாக 3 விதைகள் சேர்த்துருக்கேன். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசணி விதை பம்கின் சீட்ஸ் 1/2 கப்பு, குக்கும்பர் சீட்ஸ் வெள்ளரி விதை 1/2 கப்பு, அது கூடவே சன்ஃப்ளவர் சீட்ஸ் சூரியகாந்தி விதை 1/2 கப்பு. 3ஐயும் நல்லா பொறுமையாக நல்லா வறுத்தெடுக்கணும். ஃப்ளேமை கம்மியாக வச்சு வறுத்து அதையும் அது கூட சேர்த்து வச்சிடலாம் தனியாக பிளேட்டில். இப்போது அடுத்ததாக 3 சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாக் சீட்ஸ் 1/2 கப்பு, சியா சீட்ஸ் 1/2 கப்பு, அது கூடவே வாட்டர்மெலன் சீட்ஸ் 1/2 கப்பு. இந்த 3 சீட்ஸும் வந்து நம்ம சேர்த்து நல்லா வறுக்கணும். இது எல்லாமே கிடைச்சிச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இல்லை ஏதாவது கிடைக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் சேர்த்து செய்யலாம், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் வறுக்கிறப்போ ரொம்ப நிதானமாக நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போது சீட்ஸ் எல்லாம் வறுத்தாச்சு. அடுத்ததாக பொட்டுக்கடலை 1 கப் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நிலக்கடலை 1/2 கப் எடுத்துக்கோங்க. கூடவே 10 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்தெடுத்து அது கூடவே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவல் வந்து ப்ரௌன் அவலாக இருந்துட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் பார்த்தீங்கன்னா அதில் மாப்பிளை சம்பா அவல் எடுத்திருக்கேன். அது 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் இந்த ப்ரௌன் அவல் கிடைக்கல அப்படின்னா வெள்ளை அவல் தான் கிடைக்குதுன்னா அது 1 கப் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக இந்த மக்கானான்னு சொல்லக்கூடிய தாமரை விதை இருக்கு இல்லையா, அது 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். அதையும் வந்து பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. அது ஃபஸ்ட்டு வதன்னு இருக்கும். அது கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் நல்லா பொறுமையாக வறுத்தெடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து உடச்சி பார்த்தீங்கன்னா பவுடராக ஆகும். அதில் வறுத்தெடுத்து இப்போ அவ்வளோதான், எல்லாத்தையும் வறுத்தெடுத்தாச்சு. இதை வந்து நம்ம பக்குவமாக அரைச்சி எடுக்கணும். மிக்சிலேயே போட்டு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரே இதாக வச்சு ஓட்டிட வேண்டாம். ஃபுல்லாக ஆயிலெல்லாம் வெளியே வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம வந்து பொறுமையாக ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பல்ஸ் மோட்லேயே போட்டு எடுக்கணும். சப்போஸ் நீங்கள் மெஷினில் கொடுக்குறதா இருந்தால் ஒரு சுத்து மட்டும் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லியே கொடுங்க. 2வது ரவுண்டு விட்டாங்க அப்படின்னா எண்ணெயெல்லாம் வெளியே வந்து கடைசியில் அது லட்டுவாக தான் மாறிடும். ஸோ பார்த்து பக்குவமாக செய்யுங்க. அரைச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக சலிச்சு அதை ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பாலை சூடானதுக்கப்புறமா அது 1 டம்ளர் பாலுக்கு 1 ஸ்பூன் அளவு பவுடர், அதே மாதிரி உங்களோட ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சர்க்கரையோ ஒயிட் சுகரோ சேர்த்துக்கோங்க. நம்ம ஹார்லிக்ஸ் பூஸ்டெல்லாம் எப்படி ஆற்றி குடிப்போமோ அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பாய்.